ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வீடியோவில் நம்ம பார்க்க போகிற ரெசிபி டொமேட்டோ சாஸ். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. டொமேட்டோ சாஸ் செய்ய தேவையான பொருட்கள்: 1/2 கிலோ தக்காளி, ஒரு பெரிய வெங்காயம், 3 டீஸ்பூன் சுகர், 1/2 டீஸ்பூன் சில்லி பவுடர், 3 பெரிய பல் பூண்டு. தக்காளியை 4 கட் பண்ணிக்கலாம். அதோட காம்பு பகுதியை மட்டும் நீக்கிடலாம். இந்த மாதிரி கட் பண்ணுறதுனால டொமேட்டோ சாஸ் ரொம்ப நாளைக்கு கெடாது. இதே மாதிரி எல்லா தக்காளியும் கட் பண்ணிக்கலாம். ஸ்டவ்வை பற்ற வச்சு குக்கரில் கட் பண்ண எல்லா தக்காளியும் சேர்த்துக்கலாம். அது கூடவே வெங்காயத்தையும் சேர்த்துக்கலாம். 3 பல் பூண்டையும் சேர்த்துக்கலாம். பாதி முழுகிற அளவுக்கு தண்ணி சேர்த்து இது 2 விசில் விட்டு வேக வச்சுக்கலாம். ரெண்டு விசில் விட்டாச்சு. இதை திறந்து பார்க்கலாம். தக்காளி நல்லா வெந்துருச்சு. இதை அப்படியே ஃபில்டர் பண்ணி ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம். ஆறட்டும். ஆறின தக்காளியை ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து ஸ்மூத்தாக அரைச்சி எடுத்துக்கலாம். அரைச்ச டொமேட்டோ பியூரியை இப்போது ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். ஸ்டவ்வை பற்ற வச்சு ஒரு பேனில் ஃபில்டர் பண்ண டொமேட்டோ பியூரியை சேர்த்துக்கலாம். இது கூடவே தேவையான அளவு உப்பு, 1/2 டீஸ்பூன் சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இதை ஒரு 5 மினிட்ஸ் மூடி வைப்போம், வேகட்டும். 5 மினிட்ஸ் கழிச்சு இதை ஓப்பன் பண்ணி இதை நல்லா கிளறி விட்டுக்கலாம். இதை இன்னொரு 5 மினிட்ஸ் மூடி வைப்போம், வேகட்டும். 10 மினிட்ஸ்க்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி 2 டீஸ்பூன் வினிகர் ஆட் பண்ணிக்கலாம். 3 டீஸ்பூன் சுகரை ஆட் பண்ணிக்கலாம். இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். பியூரி இன்னும் திக்காகணும். பியூரி நல்லா கொதிச்சு திக்காக வந்துட்டுருக்கு. இன்னும் ஒரு 2 நிமிஷம் கொதிக்கிட்டோம், க்ளோஸ் பண்ண வேண்டாம். பாருங்கள், இந்த பதத்துக்கு வந்ததுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதாங்க, டொமேட்டோ சாஸ் ரெடி ஆகிடுச்சு. இந்த சாஸை நீங்கள் 1 மந்த் வரைக்கும் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வைக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.